ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பொட்டேட்டோ சீஸ் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். மஷ்ரூமையும் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வதக்கும்போது ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். உருளைக்கிழங்க நல்லா வதக்கிக்கலாம். அதோட மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமையும் உருளைக்கிழங்கையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸை உருளைக்கிழங்குக்கு மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகு பொடியும் அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை எவ்வளோ நல்லா நம்ம வந்து அடித்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ வந்து முட்டையை வந்து இந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூமுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சீஸை முட்டைக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸை அதுக்கு மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு 1 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி எடுத்துகிட்டு நம்ம கெச்சப்பை அதுக்கு மேலே வந்து ஊற்றி விட்டுடலாம். மஷ்ரூம், டொமேட்டோ, எக்கு, சீஸு, கெச்சப் எல்லாம் சேரும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் சாப்பிடும்போது. கிட்ஸுக்கு, டீனேஜர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பீஸாவை நம்ம எப்படி வந்து சூடாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.